இழையார் கொங்கை தங்கும் அக்காதலற்றழுந்தி மாயும் என்னாவியை வந்தெடுத்தான் என்று மாமலராள் நாயகன் எல்லா உயிர்கட்கும் நாதல் அரங்கன் என்னும் தூயவன் தீதிலிராமானுஷன் தொல்லருள் சுரந்தே. பெண்டிரால் சுகங்கள் உய்ப்பான் பெரியதோர் இடும்பை பூண்டு என்னும்படியாக ஸ்திரீலோலனாய் ஆவியே அமுதே என்று அந்தந்த பெண்களை நினைத்துக் கொண்டு அவர்களுடைய அற்ப சுகங்களுக்காக ஆசை கொண்டு அவர்கள் பின்னாலே செல்லக்கூடியவனாய் எம்பெருமானுடைய பெருமையை அறியாதவனாய் எம்பெருமானாருடைய பெருமையை அறியாதவனாய் எங்கெங்கோ சென்று கொண்டிருந்ததான என்னுடைய மனதை திருப்பி என்னையும் திருப்பி நல்வழிப்படுத்தி தீதில் நல்லறி காட்டிய ஆச்சாரியனாக எங்கள் சுவாமி எங்கள் ராமானுஷர் எங்கள் வள்ளல் விளங்கும் பொழுது நான் உய்ந்தே போனேன் என்கிறார் திருவரங்கத்தமுதனார். ராமானுஷர் தன்னை திருத்தி பணி கொண்ட அந்த விற்த்தாந்தத்தை திருவரங்கத்தமுதனார் பிரபந்த காயத்ரி என்பதாக 108 பாசுரங்கள் தொகுதியாக ராமானுஷர் நூற்றந்ததையாக அருளச் செய்கிறார். ராமானுஷர் திருவரங்க திருப்பதியில் குறிப்பாக ரங்கநாதருடைய திருக்கோவில் நிர்வாகத்தை எல்லாம் நன்கு செவ்வனே சீர்திருத்தி வந்து கொண்டிருக்கிறார். ஏனென்றால் கோவில் என்றால் இப்படி இருக்க வேண்டும், அது பொது உடைமை, எல்லோரும் வந்து செல்லக்கூடிய இடம். எம்பெருமான் எல்லோருக்கும் பொதுவான ஒரு தேவதா விசேஷமாக விளங்குவதனாலே அந்த பெருமானை நாம் இப்படித்தான் வழிபட வேண்டும், அதற்கு ஒரு நெறிமுறைகள் உண்டு என்பதாக ஆகம சாஸ்திரத்தில் வகுத்தபடியாக சுவாமி ராமானுஜர் திருக்கோவில் நிர்வாகங்களை எல்லாம் சீர்படுத்திக் கொண்டு வரக்கூடிய அந்த கால விசேஷத்தில் அவருடையதான அந்த சீர்திருத்தங்கள் ஒரு சிலருக்கு பிடிக்கவில்லை. எப்பொழுதுமே உலகத்தில் பொதுவாக பார்க்கக்கூடிய விஷயம்தானே. சீர்திருத்தம் என்று சொன்னாலேயே மற்றவர்களால் அதை ஏற்றுக்கொள்ள முடியாது. தற்பொழுது சீர்திருத்தம் என்னும் இந்த சொல் வெகு சுலபமாக கையாளப்படுகிறது. ஆனால் ராமானுஜருடையதான வாழ்க்கையில் இவைகள் ஒரு நியதிக்கு உட்பட்டு கடைபிடிக்கப்பட்டு வந்தன. எங்கே ராமானுஷர் மேன்மேலும் இந்த திருக்கோவில் நிர்வாகத்தில் தலையிட்டுக் கொண்டிருந்தால் நமக்கு நம்முடைய பெருமை இழக்கப்பட்டு விடுமோ என்னும் பயத்தினாலே ஒரு சிலர் ராமானுஜரை கொல்லவும் துணிந்து விட்டார்கள். என்ன விபரீதம்! எத்தனையோ மகான்கள் அவதாரம் செய்து தங்களுடைய புண்ணியமான நடத்தையினாலேயும் உயர்ந்த உபதேசங்களினாலேயும் இந்த உலகத்தை திருத்துவதற்கு அவர்கள் முயன்று கொண்டிருந்தால் கூட ஆங்காங்கு சில கள்ளிச்செடிகள் தலையெடுத்துக் கொண்டுதான் இருக்கின்றன. நன்கு உழுது நன்கு ஆழமாக பயிரிட்டு அந்த பயிர் கிளைத்து செழித்து வர வேண்டும் என்று விவசாயி விரும்பக்கூடிய காலத்தில் அந்த பயிரின் நடுவே அதனை அழிக்கக்கூடியதான களைச்செடிகள் உருவாவதைப் போலத்தான் ஆங்காங்கு சில தீய எண்ணங்கள் கொண்டவர்கள் பிறக்கிறார்கள். ராமானுஜருடைய பரந்த மனோபாவத்தை புரிந்து கொள்ளாத குறுகிய மனம் படைத்தவர்கள் தங்கள் எதிர்ப்பை தெரிவிப்பதற்கு எத்தனையோ வழிமுறைகள் இருக்க இவை எல்லாவற்றையும் விடுத்து கொடியதான அடாததான ஒரு செயலை செய்வதற்கு தீர்மானித்தார்கள். அதுதான் ராமானுஜருக்கு விஷமிட்டு அவரை கொன்று விடுவது. ராமானுஜருக்கு விஷம் வைத்து அவரை கொன்று விடுவது என்று தீர்மானித்தார்கள். அதற்கு என்ன சந்தர்ப்பம், எப்படி வாய்ப்பு கிடைக்கும் என்று யோசித்த பொழுதுதான் ராமானுஜர் பிக்ஷைக்கு எழுந்திருளும் சந்தர்ப்பங்களில் அந்த பிக்ஷையில் அந்த அன்னத்தில் விஷத்தை கலந்து விட்டால் அதை உண்ணும் ராமானுஜர் இறந்து விடுவார் என்பதாக இவர்களுடைய யோசனை. அதை செயல்படுத்தவும் தலைப்பட்டார்கள். எல்லா காலங்களிலும் காசு பணத்திற்கு ஆசைப்படுபவர்கள், கேவலம் அந்த காசு பணத்திற்காக எத்தகையதொரு அடாத செயலையும் செய்பவர்கள் உண்டன்றோ, அப்படித்தான் பொன்னுக்கும் பொருளுக்கும் ஆசைப்பட்டவனான ஒரு எஜமானனை பிடித்தார்கள். அவர் சற்றே வறியவர் போன்றுள்ளது. தன் குடும்ப சூழ்நிலை, வறுமை, தன் குடும்பத்தை ரட்சிக்க வேண்டியதான பொறுப்பு அவரிடத்தில் உள்ளது. ஆகையாலே காசு பணத்திற்கு அடிமையானார். ராமானுஜரை கொல்ல வேண்டும் என்று தீர்மானித்தவர்கள் அவரை வசப்படுத்திக் கொண்டு அவர் மூலமாக அவர் மனைவி ராமானுஜருக்கு அளிக்கக்கூடிய அன்னத்தில் விஷத்தை கலந்து வைத்தார்கள். எத்தகையதொரு கொடிய திட்டம்!
எப்படியெல்லாம் யோசித்து இந்த திட்டத்தை அவர்கள் செயல்படுத்தி வந்திருக்கிறார்கள் என்பதை நாம் பார்க்கும் பொழுது ஒரு நிமிடம் நெஞ்சமே பதறுகின்றது. நம்மால் அதை ஏற்றுக்கொள்ள கூட முடியவில்லை. சென்ற உபன்யாசத்தில் ராமானுஜர் என்ன ஆனார் என்பதாக நிறுத்தினுடனே பல அன்பர்கள் நம்மிடத்தில் தெரிவிக்கிறார்கள், சுவாமி இப்படி ஒரு இடத்தில் நிற்கும் பொழுது எங்களுக்கு உள்ளம் பதறுகிறது, அடுத்து நடைபெறக்கூடிய நிகழ்ச்சியை நாங்கள் எதிர்பார்த்து காத்திருக்கிறோம், ராமானுஜர் பிழைக்க வேண்டுமே என்பதாக நாங்கள் பிரார்த்தித்துக் கொண்டிருக்கிறோம் என்று உள்ளம் முருக சொல்லுகிறார்கள். உண்மையிலேயே அந்த பக்தி பாவம் ராமானுஜரிடத்தில் நமக்கு உண்டாகிறது அல்லவா? வழக்கம் போல திருப்பாவை ஜீயரான சுவாமி ராமானுஜர் திருப்பாவை பாடிக்கொண்டு பிக்ஷைக்காக எழுந்தருளுகிறார். அந்த பெண்மணியோ தன் கணவனின் வார்த்தையை மீற முடியாதவளாக, அதே சமயத்தில் ஐயோ மகாத்மாவை விஷமிட்டு நாம் கொல்லுகிறோமே, நம் கையினால் இப்படி ஒரு பெரும் பாபம் நேரிடுகிறதே, இந்த விஷத்தை நாமே உண்டு உயிரை விட்டுவிடலாமா என்பதாக தவித்துக் கொண்டிருக்கிறாள். அவள் கையில் ராமானுஜருக்கு இட வேண்டிய அன்னம், விஷம் கலந்த அன்னம், அந்த பிக்ஷா அவள் அந்த அன்ன பாத்திரத்தை கையில் வைத்துக் கொண்டிருக்கும் பொழுது அவள் கை நடுங்குகிறது, உடம்பு வேர்த்து கொட்டி கொண்டிருக்கிறது, நிற்க முடியாமல் தள்ளாடி கொண்டிருக்கிறாள். எப்பொழுதுமே ராமானுஜர் வரக்கூடிய கால விசேஷத்தில் இன்முகத்துடன் அவரை வரவேற்று அவரிடத்தில் நல்ல விஷயங்களை பேசி அவருடைய அனுகிரகத்தை பெற்று அந்த பெண்மணி சிரித்த முகத்துடன் அன்னமிடக்கூடியவள் இன்று பயந்து நடுங்கி கண்களில் கண்ணீர் முட்டிக்கொண்டு உதடுகள் துடிக்க உடம்புகள் நடுங்க உடம்பெல்லாம் சோர்ந்துவிட அப்படியே வியர்வை ஆறாக பெருக கையில் வைத்திருக்கக்கூடியதன் அந்த பாத்திரம் நடுநடுங்க நிற்பதை ராமானுஜர் பார்த்தார். சரி, அவரவர்கள் குடும்பத்தில் எத்தனையோ விஷயங்கள், ஏதோ இன்றைய தினத்தில் இந்த பெண்மணியினுடைய நிலை இப்படி இருக்கிறது, சந்நியாசி என்பதினாலே அந்த குடும்ப விஷயங்களை விசாரிக்க கூடாது என்னும் மரபு. ஆகையால் ராமானுஜர் அதற்கு உட்பட்டு ஒன்றும் பேசாமல் நின்று கொண்டிருக்கிறார். அப்பொழுது கணவன் கண் ஜாடை காண்பிக்கிறான். அந்த பெண்ணரசியோ தவிக்கிறாள், துடிக்கிறாள். அனலில் இட்ட புழுவை போன்ற அவளுடைய நிலை, தவிக்கிற தவிப்பு ராமானுஜருக்கு ஒன்றும் புரியவில்லை. தன் கையில் இருந்த விஷம் கலந்த அன்னத்தை ராமானுஜருடைய பிக்ஷா பாத்திரத்தில் இட்டவுடன் அந்த பெண்மணி ஒரு காரியத்தை செய்துவிட்டாள். என்ன தெரியுமா? பிக்ஷையிடும் காலத்தில் நாம் சந்நியாசிகளை சேவிக்க கூடாது என்பது ஒரு மரபு. இதெல்லாம் அத்தியந்தம் சூக்ஷ்மமான அனுஷ்டானங்கள். இதையெல்லாம் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். பிக்ஷையிடும் காலத்தில் அந்த பிக்ஷா பாத்திரத்தில் அன்னத்தை எடுத்து சந்நியாசிகளை சேவிக்க கூடாது என்பது ஒரு மரபு. ஆனால் இந்த சமயத்தில் இன்றைய தினமோ அந்த பெண்மணி ராமானுஜருக்கு பாத்திரத்தில் அன்னத்தை இட்டவள் அதற்கு மேலே நிற்க முடியாமல் துவண்ட கொடியாக அப்படியே அவர் திருவடியில் விழுந்து வணங்கினாள். இது என்ன? இதுவரையிலும் நடைபெறாத ஒரு சம்பவம் இன்றைய தினத்தில் அரங்கேறுகிறதே. இவள் விஷயம் தெரிந்தவளாயிற்றே, இந்த காரியத்தை செய்ய மாட்டாளே. இப்படி அவர்கள் சேவித்தார்களே, ஆனால் அந்த அன்னத்தை உட்கொள்ளக்கூடாது, அன்றைய தினத்தில் உபவாசம் இருக்க வேண்டும். ஆகையால் ராமானுஜர் அதை ஏதோ ஒரு குறிப்பு, தனக்கு விடுக்கப்பட்டதான ஒரு எச்சரிக்கையாக புரிந்து கொண்டார். இந்த பெண்மணி ஏதோ ஒரு நிர்பந்தத்தில் இருக்கிறாள், அவள் தன்னிடத்தில் ஏதோ தெரிவிக்க ஆசை கொள்கிறாள், ஆனால் தெரிவிக்க முடியாமல் தன்னுடைய இயலாமையை இப்படி வெளிப்படுத்தி விட்டாள் என்பதை புரிந்து கொண்டவராக ஒன்றும் பேசவில்லை, எதையும் சொல்லவில்லை. அங்கிருந்து நேராக காவிரி கரைக்கு சென்றவர் தன் பாத்திரத்தில் இருந்த ஆகாரத்தை காவிரியின் ஜலத்தில் கரைக்க அதை அங்கு இருக்கக்கூடிய 2 மீன்கள் உண்ட மாத்திரத்தில் அவைகள் உயிர் விட்டதைக் கண்டு ராமானுஜர் துடித்தார். விஷயம் புரிந்துவிட்டது. ஐயோ, தன்னை கொல்வதற்காக இன்றைய தினத்தில் தனக்கு பிக்ஷையிட்ட அன்னத்தில் விஷம் கலந்திருக்கிறது என்பதை உணர்ந்து கொண்டார். அதையெல்லாம் விட ஆஹா, நாம் ஒரு வழியாக தப்பி பிழைத்து விட்டோம், இப்படி அந்த பெண்மணி ஏதோ ஒரு உபாயத்தின் மூலமாக நம்மை காப்பாற்றி விட்டாள் என்று ஆனந்தப்பட வேண்டிய ராமானுஜர், அடடா, இந்த விஷம் கலந்த அன்னத்தை காவிரியில் கரைத்தோமே, அதை உண்ட ஜலஜந்துக்கள் உயிர் விட்டனவே, நம்மை காப்பாற்றிக் கொள்ள அவைகளை நாம் பலி கொடுத்தோமே என்னும் வருத்தம் தானே எதிராஜர் உள்ளத்தில் மேலோங்கி இருந்தது. ஐயோ, இப்படி சில ஜீவன்கள் தங்கள் உயிரை விட்டுவிட்டனவே, விஷத்தின் வீரியத்தினாலே துடிதுடித்து அவைகள் உயிரை விட்டனவே என்று பார்த்து ராமானுஜர் உள்ளம் நொந்து போனார்.
மனதுக்குள்ளே பலவிதமான துன்பங்கள், துயரங்கள். ஆஹா, நாம் என்ன தவறு செய்தோம்? எதற்காக இப்படி ஒரு கொடிய செயலை, அடாத செயலை அந்த இல்லத்தில் இருக்கக்கூடிய பெண்மணி செய்யும்படியாக ஒரு நிர்பந்தம் அவளுக்கு ஏற்பட்டது? யாரோ தன் காரியங்களை, தன்னுடைய உயிர் வாழ்வதலை புரிந்து கொள்ளாமல் அல்லது பிடிக்காமல் யாரோ சிலர் இந்த காரியத்தை செய்திருக்கிறார்கள் என்பதை ராமானுஜர் தெள்ளத் தெளிவாக நன்கு உணர்ந்திருந்தார். சரி, மற்றவர்கள் நமக்கு விஷம் வைத்து அதனால் நாம் இறந்து ஒரு நல்ல சந்நியாசியை, பிராமணனை கொன்றதனால் வரக்கூடிய பிரம்மஹத்தி என்னும் தோஷம் அவர்களுக்கு நேரிட வேண்டாம். எதற்காக இந்த வாழ்க்கை? நாமோ முற்றும் துறந்த துறவியாகத்தான் இருக்கிறோமே, பற்றற்றவராகத்தான் இருக்கிறோமே. கேவலம் இந்த தேகத்தை வளர்த்துக் கொள்வதற்கு ஆசை கொள்வோமா? வேண்டாம். நாம் உயிர் வாழ்வது யாருக்கோ சிலருக்கு பிடிக்கவில்லை என்னும் பொழுது இந்த தேகத்தை விடுவதுதான் மேலானது. சாப்பிடுவது என்பது ஒரு சிலருக்கு உயிர் வாழ்வதற்காக, சிலருக்கு சாப்பிடுவதற்காக உயிர் வாழ வேண்டும், சிலர் உயிர் வாழ்வதற்காக சாப்பிட வேண்டும். ராமானுஜரை போன்ற மகாத்மாக்கள் ஆகாரத்தில் ஒருபொழுதும் மனது வைக்காதவர்கள். ஆகையால் அன்றைய தினம் முதற்கொண்டு ராமானுஜர் உபவாசம் இருக்க ஆரம்பித்தார். ஒரு நாள் இல்லை, 2 நாட்கள் இல்லை, பல நாட்கள் ராமானுஜர் பட்டினி கிடக்கிறார். காவிரியின் தீர்த்தத்தை மட்டும் அனுஷ்டான காலங்களில் பருகி ஏனைய சமயங்களில் எதற்கும் கலங்காதவரான சுவாமி ராமானுஜர் எதையும் ஏற்றுக்கொள்ளாமல் உபவாசம் இருந்து கொண்டிருக்கிறார். இப்படியே இந்த உபவாசம், உண்ணா நோன்பு நீடித்தது என்றால் ஜெகதாச்சாரியனான ராமானுஜர் நமக்கு இல்லாமலேயே போய்விடுவாரே. ராமானுஜரை கொல்ல வேண்டும் என்று எண்ணம் கொண்டவர்களுடைய நோக்கமும் ஒரு வழியாக நிறைவேறிவிடும் போலிருக்கிறதே. ஆனால் ரங்கநாதன் இதையெல்லாம் பார்த்து கொண்டு வாழாயிருப்பானா? அவன் மீண்டும் ஒரு திருவிளையாடலை ஆரம்பித்தான்.